வணக்கம் நண்பர்களே. எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ரயில்வேல கேட்ட கொஸ்டின்ஸ் தமிழ் மீடியம் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்க அதை பார்த்துட்ருக்கோம். 443 கேயில் அதிகமாக செறிவுற்ற H2O SO4 உடன் எத்தனால் வெப்பப்படுத்தும் போது ஆவியாகும் எத்தனால் அளிப்பது ஈத்தேன். பாலின் அடர்த்தியை கண்டறிய பயன்படுத்தும் கருவி எது? பாலின் அடர்த்தியை கண்டறிய பயன்படுத்தும் கருவி லேக்டோமீட்டர். ஒரு கார் ஆனது 50 N என்ற நிலையான சக்தியுடன் 100 மீட்டர் நகர்கிறது. அப்படியானால் கார் செய்த வேலை என்ன அப்படின்னா 5000 ஜூல். ரெண்டையும் மல்டி பண்ணால் வந்துடும் 5000 ஜூல். உத்தரப்பிரதேசின் தற்போதைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். கண்டிப்பாக இந்த வட்டம் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஏன் தன் வாழ்க்கை முழுவதும் காய்கறி விற்பனையாளராக, வீட்டு உதவியாளராக மற்றும் தொழிலாளியாக வேலை செய்து கடின உழைப்பால் மனிதநேய மருத்துவமனையை நிறுவியவர் யார்? சுபாஷினி மிஸ்த்ரி. நியூலாந்தின் எண்ம விதியில் இரும்பு CO மற்றும் எண்ணெய் பண்புகளை ஒத்திருக்கும். இவை இந்த தனிமத்திலிருந்து தொலைவில் வைக்கப்பட்டுள்ளன. எது அப்படின்னா CO மற்றும் எண்ணெய். இதை தவிர அனைத்து அணுக்களிலும் நியூரான்கள் இருக்கும். ஹைட்ரஜனில் மட்டும்தான் நியூரான்கள் இல்லை, மீது எல்லாத்துலேயுமே நியூரான்கள் இருக்கும். அப்போது நியூரான்கள் இல்லாத அணுக்கள், அனைத்து அணுக்களிலும் நியூரான்கள் இருக்கும். இதை தவிர அப்படின்னா ஹைட்ரஜனை தவிர மீதி 3லேயுமே இருக்கும்னு அர்த்தம். ஓம் விதியின்படி V/I நிலையானது. அதாவது ஓம்ஸ் லா என்ன ஃபார்முலா அப்படின்னா V = IR. இதை வச்சு தான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். Vன்றது வோல்டேஜ், ஐன்றது கரண்ட், ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இந்த ரூல் ட்ரையாங்குலர் ரூலில் நம்ம தெரிஞ்சுட்டாங்க ஈஸியாக இருக்கும். V ஒரு கோடை போட்டு இப்போ ஐன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை? V வேணும்னா IR இப்படி வந்துக்கோங்க. I வேணும்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணிக்கோங்க. R வேணும்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வச்சுக்கணும். கீழ்காண விலங்குகளில் எது மிகவும் எளிமையான கண்கள் கொண்டிருக்கிறது? இது உண்மையில் ஒளியை எளிதாக அடையாளம் காணும் கண்களாகும். எதுனா பிளானேரியாவாம். இது பூரா விலங்குகளில் மிகவும் எளிமையான கண்கள் கொண்டிருக்கு. இது உண்மையில் ஒளியை எளிதாக அடையாளம் காணும் கண்ணு. ஈஸியாக அடையாளம் காணுமா எது அப்படின்னா பிளானேரியா. ஈர்ப்பு விசையின் G காரணமாக ஏற்படும் முடுக்கம் டேர் சார்ந்தது அல்ல. கீழே விழும் பொருளின் நிறை M சார்ந்தது அல்ல. ஈர்ப்பு விசையின் காரணமாக ஏற்படும் முடுக்கம் ஈர்ப்பு மாறிலி G வரும். பூமி நிறை M, பூமியின் ஆரம் R. எது மட்டும் சார்ந்தது அல்லனா கீழே விழும் பொருளின் நிறை M சார்ந்தது அல்ல. அல்போன்சா எந்த வகையான பழம்? மாம்பழம். அல்போன்சா எந்த வகையான பழம்னா மாம்பழத்துக்கு ஒரு பேர் தான் அல்போன்சா. 1928 எடுக்கப்பட்ட தேவதாஸ் படத்தின் இயக்குனர் யாருன்னா நரேஷ் மித்ராவா. பாருங்களேன் எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்களே. 1928 எடுக்கப்பட்ட தேவதாஸ் படத்தின் இயக்குனர் நரேஷ் மித்ரா.
பின்வரும் எந்த விளையாட்டுகளுடன் சேத் செய் மெய்னி தொடர்புடையவர்? சேத் செய் மெய்னி தொடர்புடையதுன்னா டென்னிஸ். பின்வரும் எது மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை அடிப்படையாக கொண்டது? எது மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை அடிப்படையாக கொண்டது? மின்சார ஹீட்டர். டேஸ் விலகல் கண்ணாடி என்று அழைக்கப்படுது. விலகல் கண்ணாடி என்ன சொல்லுவோம்னா குவி ஆடியத்தான் விலகல் கண்ணாடி என்று அழைக்கப்படுகிறது. குவி ஆடிய விலகல் கண்ணாடி. டேஸின் அரிப்பு ஒரு சிக்கலான பிரச்சனை. எதுக்கு அப்படின்னா அயனுக்கு. அயன் என்னது? எஃப்இ தானே. இதுக்கு தான் அரிப்பு வந்து ஒரு சிக்கலான பிரச்சனை. எதுக்கு? இரும்புக்கு, அயனுக்கு. எந்த இந்திய தலைவர் பஞ்சாப் கேசரி என்று பிரபலமாக அறியப்படுகிறார்? லாலா லஜபதி ராய். இவர் தான் வந்து பஞ்சாப் கேசரி. லாலா கடையில் நம்மளுக்கு கேசரி கிடைக்கும், அப்படி வச்சுக்கோங்க. லாலா லஜபதி ராய் பஞ்சாப் கேசரி. கீழுள்ளவற்றில் மிகவும் அதிகமாக வெப்பம் வெளியேற்றும் திறன் உள்ளது. மிகவும் அதிகமாக வெப்பம் வெளியேற்றும் திறன் உள்ளது எதுனா தண்ணீரில் சல்ஃபியூரிக் அமிலம் கரைதல். தண்ணீரில் வந்து சல்ஃபியூரிக் அமிலம் கரைச்சமாக்கும் மிகவும் அதிகமாக வெப்பம் வெளியேறும் திறன் உள்ளது. தண்ணீரில் சல்ஃபியூரிக் அமிலம் கரைதல். 90 கிராம் தண்ணீரில் இருக்கும் மோல்களின் எண்ணிக்கை என்ன அப்படி கேட்குறாங்க. மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் இஸ் 18 கிராம் பெர் மோல். 18 கிராம் பெர் மோல். ஒரு மோலுக்கு 18 கிராமா? ஒரு மோலுக்கு 18 கிராம் அப்படின்னா 90க்கு வந்து பை 18 அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? 5. அப்போ எத்தனை மோல் இருக்கும்னா 5 மோல் கிடைக்கும். அப்போது இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாக்க 18 டிவைட் பண்ணிங்கனாக்க அத்தனை மோல் கிடச்சிரும். ஒரு மோல் ஆஃப் வாட்டர் வெயிட் இஸ் 18 கிராம்ஸ். தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மோலோட வாட்டர் வெயிட் எவ்வளோ அப்படின்னா 18 கிராம்ஸ். இது நான் வச்சுட்டிங்கனாக்க இந்த ஜிகே கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ 18 கிராம் இருக்குது. சம்டைம்ஸ் கிராமெல்லாம் மாறும். நம்மளுக்கு முக்கியமாக என்ன தெரியும்னா ஒரு மோலோட வாட்டர் வெயிட் வந்து 18 கிராம்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. கீழ்கண்டவற்றில் எது பெருமூளை பற்றி தவறானது? இது முன்மூளையின் ஒரு பகுதி. கரெக்ட். முன்மூளையில் ஒரு பகுதியாக பெருமூளை. மூளையின் முன் மேல் பக்கவாட்டு பகுதியில் உள்ளது. மூளையின் முன்னாட மேலே பக்கவாட்டு பகுதியில் வந்து இந்த பெருமூளை இருக்குது. அது மூளையின் 80% அளவை கொண்ட மிகப்பெரிய பகுதி. இது 3மே ரைட்டு. ஆனால் இதுதான் தப்பு. இது 3 பகுதிகளை கொண்டது. சிறுமூளை அரைக்கோளத்தின் இரு பக்கங்கள் மற்றும் ஒரு பகுதி. இது மட்டும் கிடையாது, மீதியெல்லாம் கரெக்டானது. டேஸ் காரணமாக வானில் தோன்றும் ஒரு நட்சத்திரம் மின்னுகிறது. டேஸ் காரணமாக வானில் தோன்றும் ஒரு நட்சத்திரம் மின்னுகிறது. ஏன் வந்து நட்சத்திரம் மின்னுது அப்படின்னா வளிமண்டலத்தில் ஒளியின் ஒளியோட ஒளி விலகல் இருந்துச்சுன்னா ஒரு நட்சத்திரம் மின்னும். புரிஞ்சுதா? ஏன் மின்னுது புரிஞ்சுதா? வளிமண்டலத்தில் ஒளியின் ஒளி விலகலால் நட்சத்திரம் மின்னுகிறது. எந்த ஆற்றல் இருப்பதன் காரணமாக துப்பாக்கியால் சுடப்பட்ட ஒரு புல்லட் இலக்கின் உள்ளே ஆழமாக கடந்து செல்கிறது? எதனால் ஆற்றல்? இயக்க ஆற்றல். எந்த ஆற்றல் இருப்பதன் காரணமாக துப்பாக்கியால் சுடப்பட்ட ஒரு புல்லட் இலக்கின் உள்ளே ஆழமாக கடந்து உள்ளே போகுதுன்னு காரணம் என்ன ஆற்றல்னா இயக்க ஆற்றல்னால தான் அது போகுது. இந்திய கடற்படை பகுதியில் இந்திய கடற்படை கடல் சார்ந்த ஆதரவு நடவடிக்கைகள் விரிவுபடுத்த 2 நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவதற்கு விசாகப்பட்டினத்தில் அமைத்துள்ள
டேஸுடன் இந்திய கடற்படை ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட், அது விசாகப்பட்டினத்தில் இருக்குது. 2,6 என்ற மின்னணு கட்டமைப்பை கொண்ட தனிமம் எது அப்படி சொன்னால் ஆக்சிஜன். இது எப்படி இருக்குன்னா, ஒரு இருக்குன்னு சொன்னால் இதை சுற்றி போட்டிங்கனாக்கு 2 இருக்கும். அதுக்கு மேலே வேணால் இதில் 6 இருக்கும். 1 2 3 4 5 6 இருக்கும். ஸோ 2,6 is the electronic configuration of oxygen, which means that an oxygen atom has 2 electrons. Oxygen atom வந்து 2 electrons in first cell. இந்த first cell வந்து 2 electron இருக்கும். செகண்ட் செல்லில் வந்து 6 எலக்ட்ரான் இருக்கும். செகண்ட் செல்லில் வந்து 6 எலக்ட்ரான்கள். ஃபஸ்ட் செல்லில் 2 எலக்ட்ரான், அடுத்த செல்லில் 6 எலக்ட்ரான் இருக்கும். அதுக்கு பேர் எதில் இருக்குன்னா ஆக்சிஜன் என்ற கட்டமைப்பை கொண்டது தான் இது. HIV விரிவாக்கம். அப்போ இதில் ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ், இது கரெக்ட். ஹியூமனிட்டி கிடையாது, ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ், இதுதான் கரெக்டானது. ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். மாற்று விளைச்சல் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் என்பதற்கு இன்னொரு பெயர் ஜூம் கல்டிவேஷன். மாற்று விளைச்சல், அதுக்கு இங்கிலீஷில் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் என்பதற்கு இன்னொரு பெயர் ஜூம் கல்டிவேஷன். பின்வரும் நாடுகளில் எதன் தலைநகர் பியாங்யாங் ஆகும்? பியாங்யாங்கிறது எந்த நாட்டோட தலைநகர்னா வடகொரியா. வடகொரியாவோட தலைநகரம் எதுனா பியாங்யாங். கார்ல் லின்னியஸ் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? கார்ல் லின்னியஸ் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? வகைப்படுத்தலின் தந்தை. அவர்தான் கார்ல் லின்னியஸ். எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? வகைப்படுத்தலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சூரிய ஒளியின் முன்னிலையில் ஹைட்ரோ கார்பன்களில் டேஸ் மிக விரைவான எதிர்வினையில் சேர்க்கப்படுகிறது. Cl2. Cl2 is a chemical formula for chlorine gas. குளோரின் கேஸோட கெமிக்கல் ஃபார்முலா தான் Cl2. சூரிய ஒளியின் முன்னிலையில் ஹைட்ரோ கார்பன்களில் குளோரின் கேஸ் மிக விரைவான எதிர்வினையில் சேர்க்கப்படுகிறது. Cl2 அப்படின்னா குளோரின் கேஸ். வாகனங்களில் பயணம் செய்யும் தூரத்தை அளவிட பின்வரும் கருவிகளில் எது பயன்படுத்தப்படுகிறது? ஓடோமீட்டர். நம்ம வாகனத்தில் 2 வீலர், காரு, பஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து தூரத்தை அளவிட பின்வரும் கருவிகளில் எது பயன்படுத்தப்படுகிறதுனா ஓடோமீட்டர். ஓடுனா தானே நம்ம அடுத்ததுக்கு போக முடியும். அப்படி வச்சுக்கோங்களேன். காரு, பஸ்ஸு, 2 வீலர்லாம் எதுக்கு? ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு. அப்படி எப்படி போகணும்? ஓடிட்டு போகணும். அதுக்கு பேர் ஓடோமீட்டர். அப்படி நம்மளாம் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கணும் மனசுக்குள்ள. ஜடாகா கதைகள் டேஸ் அவர்களின் பிறப்பு மற்றும் முந்தைய வாழ்க்கையை விளக்குகிறது. அதான் புத்தர். ஜடாகா கதைகள் வந்து புத்தரோட பிறப்பு, அதே நேரத்தில் முந்தைய வாழ்க்கை விளக்குறது தான் ஜடாகா கதைகள். கீழே உள்ள 2 அளவீடுகளில் எந்த எஸ்ஏ அலகுகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை? வேகம் மற்றும் திசைவேகம். கீழே உள்ள 2 அளவீடுகளில் எந்த எஸ்ஏ அலகுகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவன? வேகம் மற்றும் திசைவேகம். நண்பர்களே, நீங்கள் ஜிகே பார்க்கும்போது எதில் இருந்தால் கேட்குறாங்க, எப்படியெல்லாம் கேட்குறாங்க, ஒரு அனலைஸ் பண்ணணும். நீங்கள் மொட்டையாக ஜிகேவை நீங்கள் கிடச்சதெல்லாம் படிக்கக்கூடாது. ஒவ்வொரு கொஷினுமே பார்த்து எந்த டாப்பிக்கில் வந்து கொஷின் வருது, அப்போ அந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஷின்லாம் நம்மளுக்கு எதிர்பார்க்கலாம், அந்த மாதிரி நீங்கள் கொஷினை ரீட் பண்ணி நீங்கள் புரிஞ்சிட்டிங்கனாக்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு படிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லது நியூஸ் கண்டிப்பாக வரும். நாங்களும் பெருமைப்படுவோம்.
நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி. நம்ம எய்ம் கெரியர் இன்ஸ்டியூட் மாதிரி அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம், அல்லது ஆன்லைன் கோர்ஸில் பண்ணலாம், அல்லது யூடியூப்பை பார்த்து படிச்சுக்கலாம். நீங்கள் ஆன்லைன் கோர்ஸில் படிக்கணும்னு சொன்னால் www.aimelearn.com என்ற வெப்சைட்டில் போய் படிச்சிங்கனாக்க கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட் கட்டிட்டிங்கனாக்க நீங்கள் அதிலேயே ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு ஆள் உதவி பண்ணணும்னு நினச்சிங்கனாக்க நீங்களுக்கு ஒரு ஆளுக்கு உதவி பண்ணணும். அதனால் மறந்துடாமல் நம்ம சேனல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா அவங்களும் படித்து பாஸ் ஆகட்டும். நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம்.